கேரள அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க திருவனந்தபுரம் சென்ற பிரதமர் மோடி இன்று ரயில் சேவைகளை துவக்கி வைத்தார். நடந்து முடிந்த திருவனந்தபுரம் மாநகராட்சி தேர்தல் பிரச்சாரத்தின் போது திருவனந்தபுரம் மாநகராட்சி மேயர் தேர்தலில் பாஜக வெல்லும், அப்படி நடந்தால் 45 நாட்களில் பிரதமர் மோடி கேரள வளர்ச்சிக்கான திட்டங்களை நேரில் வந்து துவக்கி வைப்பார் என கேரள மாநில பாஜக தலைவர் ராஜீவ் சந்திரசேகர் அறிவித்திருந்தார். மக்கள் ஆதரவோடு திருவனந்தபுரம் மாநகராட்சியை பாஜக கைப்பற்றியது. அதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி இன்று திருவனந்தபுரம் வந்தார். புதிய ரயில் சேவைகளை நாட்டுக்கு அர்ப்பணித்தார். மோடி துவக்கி வைத்த ரயில் தமிழக கேரள எல்லையான குழித்துறை வந்தது. அங்கு கன்னியாகுமரி மேற்கு மாவட்ட பாஜக சார்பில் மாவட்ட தலைவர் சுரேஷ் தலைமையில் 500க்கும் மேற்பட்டோர் ரயிலுக்கு வரவேற்பளித்தனர். नमस्कार सर. ஒரு போக்குவரத்து என்பது ஒரு நாட்டிற்கு மிக முக்கியமான விஷயம். மக்கள் அங்கு இங்கு சென்று வருவதற்கு மிக முக்கியமானதாக போக்குவரத்து இருக்கின்றது. அந்த வகையிலே நம்முடைய மோடி அவர்கள் எல்லா ரயில்வே ரூட்டுகளை எல்லாம் இரட்டை ரயில் பாதைகளாக மாற்றி அதிவேகமாக இந்த ரயில்கள் இயக்குவதற்கான பணிகள் எல்லாம் செய்து வருகின்றார்கள். இன்று இந்த அமிர்த பாரத் எக்ஸ்பிரஸ் ஆனது ரிசர்வேஷன் இல்லாமல் எப்போ வேணாலும் யார் வேணாலும் ஏறி போகக்கூடிய சூழ்நிலையில் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் 10 ரயில் பெட்டிகள் பர்த்தாகவும் படுக்கை வசதியுடனும் மற்ற 10 ரயில் பெட்டிகள் இருந்து போகக்கூடிய சாதாரண பெட்டிகளாகவும் இருக்கின்றன. இவை அனைத்தும் மலிவு விலையில், அதாவது குறைந்த கட்டணத்தில் ஏழை மக்களும் பயன்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது. மோடிக்கு நாம் தமிழகம் சார்பாகவும் பாரதிய ஜனதா கட்சி சார்பாகவும் அனைத்து ரயில் பயணிகள் சார்பாகவும் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம்.